காணாமலாக்கப்பட்ட சங்கத்தில் ஒரு புசிறு குழுக்களை என்னென்னு சொன்னால் மனித உரிமை என்று தான் சொல்றாங்க. நாங்களும் ஒவ்வொரு மனித உரிமையும் நாங்கள் செய்துதான் பாரோம். ஆனால் எங்களுக்கு ஒரு நீதியோ நியாயமோ இன்னும் கிடைக்கவில்லை. சர்வதேசமே நீங்களாகுதல் கண் திறந்து எங்களோட பிரச்சனையை முடிச்சு தருவீர்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அடுத்தது எனக்கு 35 வருஷம் கூடி வருஷம். அப்படி எத்தனையோ அம்மா இதில் இருக்காங்க, எத்தனையோ அம்மா இறந்தும் போயிட்டாங்க. நானும் அடுத்த இந்த இது தினத்துக்கு இப்போ நான் சந்தேகம் அப்படி இருக்கிறதால எங்களுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எடுத்து தரும்போது சர்வதேச நாங்கள் கைகூப்பி கேட்டுக்கொள்ளுவோம். இன்று சர்வதேச மனித உரிமை தினம். ஆனாலும் இன்னமும் எமக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இவ்வளவு காலமும் நாங்களும் வீதி வீதியாக அலைந்து போராடுகிறோம், நீதி கேட்கிறோம். ஆனாலும் மாறி மாறி வருகின்ற எந்த அரசும் இதுவரை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நீதியை பெற்று கொடுக்கவோ நீதிக்காக போராடும் எமது உரிமைகளை கொடுக்கவோ இல்லை. அதனால்தான் சர்வதேசத்தை நாடி எமது உரிமைகளை பெற்று தருமாறு, நீதியை பெற்று தருமாறும் தொடர்ந்தும் கேட்கிறோம். இன்று சர்வதேச மனித உரிமை தினத்திலும் எமக்கான நீதியை சர்வதேசத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினுடைய ஆலோசகர். அத்தோடு என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய சகோதரர்கள் 3 பேர் உள்ளிட்ட பலரை இன்றுவை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒருவன் என்ற அடிப்படையிலும் இன்றைய சர்வதேச மனித உரிமைகள் தினத்திலே இன்றைய தினம் கூட எங்களுக்கு உரிமைகள் மறக்கப்படுகின்ற தினமாக காணப்படுகிறது என்ற அடிப்படையிலே அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பொதுச்சந்தைக்கு முன்பாக தமிழக பொதுச்சந்தைக்கு முன்பாக எங்களுடைய கவனஈர்ப்பு ஒன்றை நாங்கள் நடாத்தியிருக்கின்றோம். இன்றைய மனித உரிமைகள் தினத்திலும் கூட எங்களுக்கான உரிமைகள் இன்று வரை மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மை இன்று வரை தெரியப்படுத்தப்படவில்லை. மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் போலதான் இப்போது வந்திருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய நிலையும் காணப்படுவதாக நாங்கள் உணர்கிறோம். தமிழர்களுடைய நீதி பொறிமுறை விடயங்களை பொறுத்தவரை அதேபோல மனித உரிமைகள் தினத்திலே நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி பல செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. மலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கான நீதி, அது மாத்திரமல்லாமல் தமிழர்களுக்கான சர்வதேச தலையீட்டுடனான நீதி பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும். கிழக்கு எங்கும் காணப்படுகின்ற மனித புதைகுழிகள் விவகாரம் சர்வதேச அளவிலே பெரிய விடயமாக பேசப்பட்டாலும் கூட சர்வதேச தலையீடு இதுவரை நாங்கள் நம்புகின்ற அடிப்படையிலே இடம்பெறவில்லை என்ற ஒரு நிலை காணப்படுகிறது. எனவே சர்வதேசத்தினுடைய தலையீட்டோடு இந்த மனித புதைகுழிகளுடைய நீதியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுபோல படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கான நீதி, தொடர்ந்தும் இடம்பெறுகின்ற நில அபகரிப்புகள், தொல்லியல் செயலணியூடாக நடைபெறுகின்ற எங்களுடைய பிரதேசங்களை அபகரிக்கின்ற செயற்பாடுகள், புத்தர் சிலை நிறுவுகின்ற விவகாரங்கள் ஊடாக எங்களுடைய பிரதேசங்களை அபகரிக்கின்ற முயற்சிகள் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்ந்தும் இடம்பெறுகிறது. அதே போல விசேடமாக ஊடகவியலாளர்கள், உதாரணமாக வடக்கிலே ஊடகவியலாளர் குமணன், கிழக்கிலே ஊடகவியலாளர் கதிகிரீவன் போன்றவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். என்னை போன்ற பல செயற்பாட்டாளர்கள் அச்சுறுத்தப்படுகின்றபடியும், நீதிக்காக குரல் கொடுக்கின்ற அம்மாமார் அச்சுறுத்தப்படுகின்றபடியும் போன்றவைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இவைகளுக்கும் நீதி வேண்டும், எங்களுடைய உரிமைகள் மறக்கப்படுகிறது, அவைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று சர்வதேசத்தை நோக்கி இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.